ஸ்கூல் கிரவுண்டில் இந்த கேமை விளையாடாதவங்களே கிடையாது. கோகோ ஒரு விசில் சவுண்டு கேட்ட உடனே வந்து மைண்ட் அலர்ட் ஆகிடும். யார் யார் எங்கே இருக்கிறா, எப்படி விளையாடணும், எங்கே போகணும் அப்படின்ட்டு சிச்சுவேஷனை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டியே. கோகோ ட்ரெடிஷ்னலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் தான். இதில் ஸ்டாட்டிக் ட்ரைனிங் கிடையாது, கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட். அதே மாதிரி பெரிஃபரல் விஷன் யூஸ் பண்ணுவாங்க. பாடிக்கு முன்னாடியே மைண்ட் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ கோகோவில் ஃபாஸ்ட்டாக ஓடுறது முக்கியம் இல்லை, ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆத்லெட்டுக்கு இன்ஸ்டண்டா டிசைட் பண்ணணும் எங்க கேப் இருக்கு, எங்க டர்ன் எடுக்கலாம், எவ்வளவு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத கோச் அந்த டைம்ல சொல்லி கொடுக்க முடியாது. அவங்களா ஃபீல்டில் இருக்கும்போதே யோசித்து திங்க் பண்ணி அவங்க டெசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்கில் தான் கோகோவோட பெரிய அசெட்டு. இதனால தான் ஸ்கூல்கள்லேயும் இன்னும் கோகோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கோகோ கோச்சிங் நல்லபடியாக நடக்குது. ஸ்கூல்களில் இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கில் கோகோவில் மட்டும் இல்லை, லைஃபுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஸ்கில்.